இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2 சீடர்கள் தமக்கு எதிராக செயல்படுவர் என்பதை வெளிப்படுத்துகின்றார். யூதாசு காட்டிக் கொடுக்க இருப்பதையும் பேதுரு மறுதலிக்கப் போவதையும் முன்கூட்டியே ஆண்டவர் என்று இந்த நற்செய்தியின் வழியாக சொல்லுகின்றார். இந்த நற்செய்தியில் ஆண்டவர் யூதாஸ் செய்யக்கூடிய அந்த தவறை யாருக்கும் தெரியாத வண்ணம் அவருக்கு மறைமுகமாக உணர்த்துகின்றார். நீ செய்ய வேண்டியதை போய் செய் என்று அவர் சொல்லும்போது சீடர்கள் யாருக்குமே என்ன சொல்லுகின்றார் என்று தெரியவில்லை. ஆனால் பேதுருவையோ நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று வெளிப்படையாக நேரடியாக அனைத்து சீடர்களுக்கு முன்பும் அவர் சொல்லுகின்றார். ஏன் ஆண்டவர் இவ்வாறு சொல்ல வேண்டும்? இது கேள்வி, நீங்க பதில் சொல்லணும். பேதுருவிட்ட ஓப்பனா பிளண்டா நீ என்னை 3 முறை காட்டி கொடுக்க போற அப்படின்னு சொல்லுகின்றார். ஆனால் யூதாஸ் சொல்கின்ற இந்த பாவத்தை முதலில் ஒருவர் காட்டி கொடுப்பார் என்று சொல்லுகின்றார். ஆனால் கடைசி வரை சீடர்கள் யூதாசு தான் காட்டி கொடுக்க போகிறார் என்பதை புரிந்து கொள்ளாத வண்ணமே அனைத்தையும் அவர் செய்கின்றார். ஏன் அவ்வாறு ஆண்டவர் சொல்ல வேண்டும்? ஒரு கேள்வி. ஆண்டவருடைய இறப்பு இருக்கட்டும். 2 சீடர்கள் செய்கிற தப்பை சொல்லிடுறார். நீங்கள் 2 பேரும் தப்பு பண்ண போறீங்கன்னு சொல்றாரு. ஒருத்தர் தப்பை மறைமுகமாக அவருக்கு மட்டும் புரிகிற மாதிரி சொல்றாரு. ஒருத்தர் தப்பை மட்டும் எல்லாருக்கும் முன்னாடி போட்டு உடைக்கிறார். இது ஒரு கேள்வி. 2வது கேள்வி, சார் ஏதோ சொல்ல வராங்க. யூதாசுக்குள்ள சாத்தான் இருக்கிறான். சாத்தான் இருக்கிறனால சாத்தான் இருந்தால் மறைமுகமாக ஆண்டவர் சொல்லுவாரா? சரி, குட். ஆனால் அது ஆன்சர் கிடையாது. அதாவது இன்னும் 2வது கேள்வியும் கேட்டுறேன். 2க்கும் ஒரே ஆன்சர் தான். ஆண்டவர் 2 பேரும் பாவம் செய்ய போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 2 தவறில் எது பெரிய தவறு? யூதாசு காட்டி கொடுத்ததா, பேதுரு மறுதளித்ததா அப்படின்னு கேட்டால் யூதாஸ் செய்தது தான் பெரிய தவறு அப்படின்னு டக்குன்னு சொல்லுவோம். அதனால் அது கேள்வி கிடையாது. ஏன் பெரிய தவறு? யூதாஸ் செய்த தவறு பெரிய தவறு ஏன்? இதுக்கு ஆன்சர் நீங்கள் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அப்போ பேதுரு செஞ்சது மட்டும் 2 பேரும் நம்பிக்கை துரோகம் தான். வெரி குட், நல்லது. நானே 2க்கும் ஆன்சர் சொல்லிடுறேன். 2க்குமே ஒரே ஆன்சர் தான். என்ன அப்படின்னு சொன்னால், யூதாசு தான் செய்ய போவதை முன்கூட்டியே அறிந்து திட்டமிட்டு சரியான நேரத்திற்காக வாய்ப்புக்காக காத்திருந்து அதை செய்கின்றார் இல்லையா? ஆனால் பேதுருவோ சூழ்நிலைக்குள் தள்ளுகின்றார். ஆண்டவரை மறுதளிக்கணும்னு நினச்சி அவர் பின்னாடி வரலை. உண்மை நீர் செல்லும் இடம் வரைக்கும் எவ்வளவு தூரம் நீங்கள் போனாலும் சரி, இறப்பு வாயிலுக்கே சென்றாலும் நான் உம்மை பின்தொடர்வேன் என்று சொல்லி அவர் மீது கொண்ட அன்பினால் பின்தொடர்ந்து வருகின்றார். சூழ்நிலை கைதியாக அங்கே சிக்கிக்கொள்ளுகின்றார். உயிருக்கு பயம் வாய்ந்தவுடனே அவர் பலவீனத்தில் ஆண்டவரை மறுதளிக்கின்றார். அப்போ பேதுருவனுடைய அந்த செயல் என்பது இதை நான் செய்ய போகிறேன் என்று அவர் திட்டமிட்டு நேரம் ஒதுக்கி சூழ்நிலை பார்த்து செய்யவில்லை. அந்த சூழ்நிலைக்குள் மாட்டிக்கொண்டதால் மனித பலவீனத்தால் தப்பிப்பதற்காக அந்த தவறை செய்கின்றார். அன்புக்குரியவர்களை, தவறை பொறுத்தவரையும் 2ம் ஒன்றுதான். இது பெருசு அது பெருசு என்பது அல்ல. ஆனால் எத்தகைய மனநிலையோடு அதை செய்கின்றார்கள் என்பதுதான் அது கடினமான பாவமா அல்லது அது ஒரு அந்த அளவுக்கு ஒரு கடினம் இல்லாத ஒரு பாவமா அப்படின்னு சொல்லி தீர்விடுவதாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு
மனித பலவீனங்களில் நாம் உள்ளாக்கின்றோம். இல்லை, நம்ம பல காரியங்கள் இது என்னுடைய பலவீனம் என்று நாம் அறிந்து கொள்கின்றோம், நமக்கு தெரிகின்றது. தெரிந்தே அந்த தவறை நாம் மீண்டும் 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 செய்யும்போது நாம் யூதாசு நிலையில் இருக்கின்றோம். ஏதோ ஒன்று நம்மை ஒரு சூழ்நிலை கைதியாக மாறி ஒரு தவறை செய்து விடுகிறோம் என்றால் அந்த பாவத்தின் கணம் என்பது அங்கே பேதுரு செய்த பாவத்தின் கணமாக இருக்கின்றது. அப்போ இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் யூதாசின் பாவங்களாக, அது பெரிதா சிறிதா என்பது அல்ல, எந்த மனநிலையில் நாம் செய்கின்றோம். ஏனெனில் ஆண்டவர் சொல்லுகின்றார் மார்க்கு நற்செய்தி 7வது அதிகாரத்தில் 20 முதல் 23 வரை உள்ள இறைவார்த்தையில், மனித உள்ளத்திலிருந்து வருகின்ற தீய எண்ணங்களே அனைத்து பாவங்களையும் செய்ய தூண்டி அவர்களை தீட்டுப்படுத்துகின்றது என்பதை ஆண்டவர் கூறுகின்றார். அப்போ மனித உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணங்கள், எத்தகைய மனநிலையில் ஒருவர் அந்த தவறை செய்கிறார் என்பதுதான் ஆண்டவரை பொறுத்தவரை இது அருவருப்பானதா, பெரிய பாவமா, அல்லது அறியாமல் செய்கின்றாரா என்று தீர்ப்பிடக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அப்போ இன்றைக்கு என்னுடைய மனித உள்ளத்திலிருந்து வருகின்ற அந்த எண்ணங்கள் அது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை எப்படி அறிந்து கொள்வது? அது எப்படி அறிந்து கொள்வதுனா நம்முடைய வார்த்தைகள். மத்தேயு நற்செய்தி 12:34 உள்ளத்தின் நிறைவு நின்றே வாய் பேசும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இப்போ இன்றைக்கு நான் பேசுகின்ற வார்த்தைகள் கசப்பை வெளிப்படுத்துவதாக, அதாவது பிறரை குறை சொல்லுவதாக, அல்லது பிறரை பற்றி புரணி பேசுவதாக, அல்லது வாய் கூசாமல் பிறர் அப்படி செய்திருப்பார்கள் இப்படி செய்திருப்பார்கள் என்று அவதூறாக பேசும்போது, ஆக எதிர்மறை எண்ணங்கள், அல்லது ஒருவரை குறை சொல்லிக்கொண்டே இருப்பது, அல்லது ஒருவரது நம்பிக்கை முடக்கும் விதமாக, ஏளனம் செய்யும் விதமாக, கேலி செய்யும் விதமாக எதிர்மறையான வார்த்தைகளையே ஒருவருடைய வாயிலிருந்து வருகின்றது என்றால் அவருடைய எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்களாக இருக்கின்றது. இன்றைக்கு உளவியல் ரீதியாக சொல்லுகின்றார்கள், ஒருவருடைய உள்ளத்திலிருந்து வெளிவருகின்ற 5 விதமான நேர்மறை எண்ணங்களை அவருடைய உள்ளத்திலிருந்து எழுகின்ற ஒரு எதிர்மறை எண்ணம் அந்த 5ஐயும் அது காலி செய்துவிடும், இல்லாமல் செய்துவிடும் என்று சொல்லுகின்றார்கள். அப்போ எதிர்மறை எண்ணங்களுக்கு அத்தகைய தாக்கங்கள் உண்டு. அப்போ இந்த ஆண்டவர் நம்முடைய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தையும் அகற்றி எண்ணங்களை தூய்மைப்படுத்தி அந்த எண்ணங்கள் தூய வார்த்தையாக, அது செயலாக்க மாற வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆக இன்றைக்கு அப்போ நம்ம என்ன செய்வது? நான் இதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டோம்னு நம்ம தீர்மானம் எடுக்கிறோம், ஆனால் நம்மளால் முடிவதில்லை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஒன்றை செய்ய வேண்டாம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய உள்ளத்தில் ஏன் செய்யக்கூடாது, செஞ்சால் என்ன ஆயிரும், யார் பார்க்க போகிறா, யாரும் செய்யாததா என்ற அந்த எதிர்மறை கேள்விகள், அதாவது அதை செய்ய தூண்டுகின்ற அந்த எண்ணமானது நமது உள்ளத்திலே அதிகமாக எழுகின்றது என்று உளவியல் ரீதியாக சொல்லுகின்றார்கள். அப்போ இன்றைக்கு நாம் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் எடுப்பதை விட இதை செய்யாமல் இருப்பதற்கு எந்த நன்மையை செய்வது, அதாவது இன்னைக்கு இதை செய்ய மாட்டேன் என்பதல்ல, இந்த செய்யாமல் இருப்பதற்கு ஒரு நன்மையான காரியத்தை அதை நான் செய்து இந்த தீய செயல்களை நன்மையான செயல்களால் நிறைவு செய்வேன் என்று நாம் செயல்படும்போது நம்மால் அதை செய்து முடிக்க முடியும் என்பதை இன்றைக்கு உளவியல் ரீதியாக ஆய்வுபூர்வமாக நமக்கு நிரூபிக்கின்றார்கள். விவிலியத்திலும் ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 12வது அதிகாரம் 20வது இறைவார்த்தையில், தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று பவுல் கூறுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த புனித வாரத்தில் இருக்கின்ற நான் இந்த தப்பு செய்ய மாட்டேன் அந்த தப்பு செய்ய மாட்டேன், ஆண்டவரே நீ நான் கோவப்பட மாட்டேன், நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், கடினமான வார்த்தை பேச மாட்டேன் என்று இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் எடுப்பதை விட இத்தகைய நன்மையான செயல்களால் என்னுடைய வாழ்வை நான் நிரப்புவேன் என்று சொல்லி நன்மையான செயல்களை செய்ய நாம் தீர்மானித்து அதை செயல்படுத்துவோம். அப்போது இறைவனோடு நாம் ஒன்றித்திருப்போம். இறைவன் தூய் ஆவினால் நம்மை வழிநடத்தி நம்முடைய முயற்சிகளை வெற்றி பெற செய்து உள்ளத்தில் நிறைவையும் மகிழ்ச்சியையும் ஆசையையும் அளிப்பார்.